Hello to everyone. நீங்கள் ஆங்கிலத்தில் பேச முயற்சி செய்பவர்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றதையும் அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவரா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் and hit your bell button to get more updates. Okay, let's get started. Okay, first one, I னா என்ன சொல்லுவோம் தமிழில்? நான். இதெல்லாமே என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இந்த சிங்குலர் ப்ளூரல் சொல்லுவோமா தமிழில்? ஒருமை பன்மை அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இங்கே ஐ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் தான். ஸோ ஐக்கான மீனிங் தான் தமிழில் என்ன சொல்கிறோம்? நான். ஸோ நான்ற வார்த்தையை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ. ஓகே, ஐனா நான் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸாக பார்ப்போமா? நான் ஒரு மருத்துவர். ஸோ நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, இதை இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I am a doctor. I am a doctor. நான் ஒரு மருத்துவர். இதுதான் I am a doctor அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நான் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் ஒன் we. ஸோ we பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ளூரல் ஃபார்ம், அதாவது பன்மை அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, we அப்படின்னா தமிழில் என்ன சொல்வோம்? நாங்கள். நாம் அப்படின்னு கூட சொல்வோம். நாங்கள். ஸோ நாங்கள் அப்படின்றது பன்மையில் சொல்கிறோம், அதாவது ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், நாங்கள் நண்பர்கள். ஸோ நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? we are friends. we are friends. ஸோ weனா நாங்கள். ஸோ we are friends. ஓகே, தேர்ட் ஒன் யூன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூவை சிங்குலர்லேயும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல்லையும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒருமை பன்மை இது ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷில் வந்து யூ தான். நம்ம தமிழில் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை நீ அப்படின்னா ஒருமையில் சொல்லுவோமா? சிங்குலராக இருக்கும் அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூரல் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா நீங்கள். பன்மையில் இருக்காங்க, பன்மையில் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அங்கே நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழில் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் யூ. ஸோ யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். ஓகே, இப்போ சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம். நீ கண்டிப்பாக சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். நீ கண்டிப்பாக சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? யூ மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். யூ மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். ஓகே, இப்போ நீங்களை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் என்னுடைய உறவினர்கள். நீங்கள் என்னுடைய உறவினர்கள். இது எப்படி சொல்வோம்? You are my relatives. You are my relatives. நீங்கள் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீனா என்ன மீனிங்? அவன். அவன் அப்படின்னு சொல்கிறது தான் ஹீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். அவன் தினமும் பள்ளிக்கு செல்கிறான். இது எப்படி சொல்வோம்? எவ்ரிடே he goes to school. Everyday he goes to school. Okay, she na என்ன மீனிங் தமிழில்? அவள். she na என்ன மீனிங்? அவள். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று அவள் சென்னைக்கு சென்றாள்.
நேற்று அவள் சென்னைக்கு சென்றாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? yesterday she went to சென்னை. yesterday she went to சென்னை. ஓகே, ஹிட்னா என்ன மீனிங்? அது அப்படின்றது தான் என்ன? இட் அப்படின்றத சொல்கிறோம். இட் இஸ் எ பேர்டு. அது ஒரு பறவை. அது ஒரு பறவை அப்படின்றத சொல்கிறோமா? இட் இஸ் எ பேர்டு. அது ஒரு பறவைன்றதை என்ன சொல்வோம்? இட் இஸ் எ பேர்டு. ஈ, ஷீ, இட் இப்போ பார்த்தீங்களா, இது எல்லாமே என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு தே. ஸோ தே அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். அப்போ இதுக்கு தமிழில் என்ன சொல்வோம்? அவர்கள். இது என்ன மீனிங்? அவர்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் நவ். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் நவ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எய்த் ஒன், மீ. மீனா தமிழில் என்ன மீனிங் சொல்வோம்? எனக்கு. மீனா என்ன சொல்வோம்? எனக்கு. அப்போ எனக்கு அப்படின்றது தான் இங்கே மீ. ஃபார் எக்ஸாம்பிள், எனது தந்தை எனக்கு ஒரு பரிசினை அளித்தார். எனது தந்தை எனக்கு ஒரு பரிசினை அளித்தார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? மை ஃபாதர் கேவ் மீ எ கிஃப்ட். மை ஃபாதர் கேவ் மீ எ கிஃப்ட். எனது தந்தை எனக்கு ஒரு பரிசினை அளித்தார். ஹஸ். ஹஸ்ல என்ன மீனிங் அப்படின்னா எங்களுக்கு. எங்களுக்கு அப்படின்றது தான் அஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவள் எங்களுக்கு ஆங்கில பாடத்தினை கற்பித்தாள். அவள் எங்களுக்கு ஆங்கில பாடத்தினை கற்பித்தாள். இது எப்படின்னு சொல்வோம்? she taught us English. she taught us English. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹிம். ஹிம்னா என்ன? அவனை. ஹிம் அப்படின்னா மீனிங் என்ன? அவனை. அவனை அப்படின்னு சொல்லும்போது ஹிம் அப்படின்றத சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவள் அவனை திட்டினாள். அவள் அவனை திட்டினாள். இது எப்படி சொல்லுவோம்? she scolded him. she scolded him. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், her. herனா என்ன மீனிங்? அவளை. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நாங்கள் அவளை பார்த்தோம். நேற்று நாங்கள் அவளை பார்த்தோம். yesterday we saw her. yesterday we saw her. Okay, 12th one, it. itனா என்ன மீனிங்? அதை. இங்கே என்ன சொல்லலாம்? அதை. ஃபார் எக்ஸாம்பிள், அதை தொடாதே. அதை தொடாதே. இது எப்படி சொல்வோம்? டோன்ட் டச் இட். டோன்ட் டச் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தம். தம்னா என்ன? அவர்களை. அவர்களை அப்படின்னு சொல்லும்போது தம் அப்படின்றத சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிரியர் அவர்களை பாராட்டினார்கள். ஆசிரியர் அவர்களை பாராட்டினார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? த டீச்சர் அப்ரிஷியேட்டட் தம். த டீச்சர் அப்ரிஷியேட்டட் தம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். இது ரெண்டுத்துக்குமான இருக்க ஃபார்ம் தான் அந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக இருக்கிறத எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக இருக்கிறத எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் அந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஓகே, இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, hit a like button, share this video among your friends, and don't forget to subscribe this channel. Okay, meet you again.